நான் எக்ஸாஸ்ட் போடுறது தான். மாப்பிள்ள நீ வா மாப்பிள்ள. காமிச்சிட்டேன் பாரு மக்களே. பார்த்தீங்கன்னா டியூக் 390 BS6க்கு வந்து எக்ஸாஸ்ட்டு. ஸோ ஷார்ட் கேன் போட்டிருக்கான் நார்மல் அக்காப்போய்க்கு. இப்போ ஷார்ட் கேன் போட போகலாம். நார்மல் அக்காப்போய்க்கு போட்டு பார்த்தான். நான் அதுக்கு மாதிரி போட்டு பார்த்தான் போல. ஏன்னா என் வண்டிக்குமே சொல்லிட்டேன் BS6ல சவுண்ட் ஏதாவது அப்படின்னு. இதே ஃபுல் பைப் போட்டு பார்த்தா. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் போடலாம் எனக்கு ஃபுல் பைப்பு. ஆனால் போட்டு உடனே கழட்டிடுவேன் நான். அதனால தான் போடவே இல்லை. இப்போ ஃபுல் பைப் போட்டால் சரியான சவுண்டு தான். சரி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. இது அக்காப்போய்க்கு சுத்தமாக இல்லை. ஓப்பன் ஃபுல் ஓப்பன் போட்டு பார்ப்போம் ஆஸ்டின் ரேசிங்கு. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே பென் பைப் பார்த்தீங்கன்னா 1000 ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இருந்தாலும் மீறப்படுமா மக்களே. இவனை தூக்கி உட்கார வைப்பாங்க பார்த்துக்கோங்க மக்களே. இவன் பேசுகிற டைலாக்கு கண்டிப்பாக தூக்கி உட்கார வைப்பாங்க. ரீல்ஸ் போட போதியா? நீ போடுற ரீல்ஸ் நானே பப்ளிசிட்டி பண்ணி விடுவேன் போயிட்டு அழகாபுரம் ஸ்டேஷன்லேயே. அழகாபுரம் போட்டோன்னா போதும் 5 ரோட்டில் ஒன்று பிளாக் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் நான் கீழே தானே போயிடுவேன். டெய்லி மேலேயே போயிடுவியா? கீழே தானே போயிடுவேன். இங்கே நான் கீழே வந்து தானே. டேரக்டா மாப்பிள்ள இங்கே பார்த்தா மூஞ்ச கொஞ்சம் காட்டு. டேரக்டா அதில் சொல்லு. ஏய் இப்படி சவுண்டு கேட்கலாம். ஆன் பண்ணுறா. சாவி போடுறான். மக்களே ஃபுல் ஓப்பன் எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேளுங்க. போயிடுறா. போதும் மாப்பிள்ள. அந்த இது கலந்து வந்துச்சு பாருங்க. அந்த போல்ட்டு கலந்து வந்துச்சு. அது மேலே ஒட்டவை அட்ரஸில். ஸோ மக்களே இந்த ஆப் 5000 ஆச்சான் பாருங்க. ஸ்டைலிஷ் ஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கான். ஃப்ராடுனா மினிமம் 8K ஆகும் ஃபேக் சார்ஜ் பண்ணுறது. கலர்ஸ் அந்த மாதிரி ப்ரைஸிங்கு 10க்குள்ளே என்ன கலர்ஸ் வந்தாலும் மேக்ஸிமம் ஃப்ராடுக்கு 10 to 11க்குள்ளே தான் ஆகும். க்ரோமெல்லாம் போனீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து மக்களே. ஸோ பாருங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணி லேசர் ரெட்டா மக்களே. இது வந்து இன்னும் ஆப் எவ்வளோ ஆச்சு? ஆப் 5K ஆச்சு மக்களே. பார்த்துக்கோங்க. நேக்கர்னாலே அந்த பட்ஜெட் தான். மக்களே கலர் இப்படி எதுமா பாருங்க மக்களே. ஸ்ட்ரைட்டாக சன்லைட் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி அதுமா. அதான் லேசர் தான். ஸ்ட்ரைட்டாக சன்லைட் அடிச்சாவா அப்போ இந்த மாதிரி. ஸோ போட்டாச்சு மக்களே ஃபிக்ஸிங். நீ எடுக்கிறியா? ரூல்ஸ் இருந்தால் மீதப்படுமா? ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் மக்களே. இவனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வண்டினால எடுத்து போட்டிருக்கேன். நான் ஒன்றும் மெக்கானிக் இல்லை. நீ ஒன்றும் மெக்கானிக் கிடையாது. மேலே இங்கே பாதா அதுக்கு சொல்லி ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வாமாட்டேன். அவனோ மெக்கானிக் கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். இங்கே பாருங்க மக்களே. இவர் இருந்தால் மட்டும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும். எங்கே இது ரவுண்டு கிளாம்பு? ரவுண்டு கிளாம்ப் பார்த்தீங்கன்னா என்ன இவனுக்கு இங்கே எங்கடா கிளாம்பை ஃபிட் பண்ணுவா? இங்கே வளைச்சு விட்டு மக்களே. இங்கே பாருங்க மக்களே எங்கே ஃபிட் பண்ணுறது கிளாம்பை? எனக்காச்சும் பரவாயில்ல மேலே வந்துச்சு. சரி முதுக்கி பார்ப்போமா? பிடிச்சிக்கோ. ஓரளவுக்கு பைக்கே சொல்லிட்டு போதுமா? பிஎஸ்பியோட சவுண்ட் இருந்தது அப்படியே. கிளாம்ப் போட்டாச்சா? எப்படி நல்லா குல் சைடு போட்டோம் மாப்பிள்ள. இங்கே தான் இடிக்கும். ஆமாம் அப்படிலாம் நம்ம செஞ்சு தான் போடணும். கைட் பண்ணி விடுங்க. இன்னும் எனக்கு இவனுக்கு என்னன்னா அவுட்கம் கேஸ்கட் போயிருக்கோம். மைலேஜ் கம்மியாக இருக்கும். சந்தோஷமா இருக்கு. இல்லை எனக்கு மட்டும் அப்படி ஆச்சுன்னா டேய் பைக்கேஜ் டே உன் கேஸ்கட் என்ன போயிருக்குண்டா. உனக்கும் மைலேஜ் கம்மியாகும்டா. சந்தோஷமா இருக்குடா. போயிடுச்சா? போயிருக்குண்டா. எக்ஸாஸ்ட் மாற்றி போட்டு இப்போ நீ முதுக்கு நல்லா அதுலேயே போயிருக்கேன்டா. இங்கே ஒன்று ஆகும்டா. இங்கே ஒன்று ஆகும்டா. நான் பழகிட்டேன் 25 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான்டா. உள்ள என் பேனா இருக்கும். அதை எடுத்துட்டு வாங்க பைக்கே சென்டிக்கு. இருக்கும் பெண்ணு எதுக்கு இப்போ பெண்ணு? அந்த பெண்ணு ஏதாவது எடுத்துட்டு போகிறதுக்குள்ளே எடுத்துட்டு வாங்க. வெக்டா கோல்டு ஒன்று வச்சுட்டு வந்து எடுத்துட்டு வா. ரோலர் பால் பாயிண்ட்டு. ஸோ போட்டாச்சு மக்களே. இது பார்த்தீங்கன்னா பென் பைப் வந்து 1000 rupees வரும். எக்ஸாஸ்ட் எல்லாம் கேட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ரெடிமேட் கிளாம்ப் வாங்கிட்டீங்கன்னா 10 நிமிஷம் தான் போட்டு இருந்தோம்ல. ஏன் மேலா 10 minutes ஃபிட் பண்ணி தந்துருவியா? ஓகே.
ஸோ ஃபோக்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் 4000, பென் பைப் 1000 ருபீஸ். ஒரு டாட்டில் விட போதும், அவன் பெட்ரோல் போயிடுச்சு. ஸோ மக்களே கண்டிப்பாக வந்து பாருங்கள், பைக்கர்ஸ் கேஃபில் வந்து வாங்கிக்கோங்க. டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. மயிலாப்பூர் சொன்னீங்கன்னா லேபர் டிஸ்கவுண்ட். ஸோ 5000 ஒரு செட்டு. அண்ட் lakshuyt எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸு எக்ஸாஸ்ட் வாங்கும் போது. lakshuyt நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவேன். உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களேடா. 2000லாம் பண்ண மாட்டாங்கடா யாராக இருந்தாலும். எதுக்கடா இது ஸ்ப்ரிங்கே இன்னும் போடலாம், 2 ஸ்ப்ரிங்கை போடலாம், பிடிங்கிட்டு போயிடும். ஸோ ஓகே டே போட்டியா, சந்தோஷமாடாடே. சரியா, கண்டிப்பாக என்னைக்காவது சொன்னாலும் ஃபைன் கட்டுவா, நீ கழட்டிடு. அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவேன். நான் கழட்டிட்டேன் ஆல்ரெடி, அதனால தான் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூப்பன் கோடுக்கு வந்து lakshuyt எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.